இந்த 2025வது வருடத்தில் மூளையை தின்னக்கூடிய ஒரு வைரஸ் புதுசா ஃபார்ம் ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்களுக்கு வைரஸ் ஃபார்ம். அம்மால வைரஸ் வந்துச்சுன்னா ஜுரம் வரும், இந்த முட்டிக்கு முட்டி வலிக்கும், அதிகபட்சம் உடம்பு சரியில்லாம போகும், இந்த மூச்சு திணறல் வரும். இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஏதோ ஒரு வகையில அதுவும் தமிழ்நாட்டுல சித்தர்கள் கூறிய மருந்தை கண்டுபிடிச்சுதான் நாம தப்பிச்சோம். இப்ப அடுத்தது வரப்போவது மூளையை தின்னும் வைரஸ். இது போன்ற மிக கொடூரமான வியாதிகளை எல்லாம் மக்கள் சந்திப்பார்கள். ஒண்ணு, நீங்களோ நானோ அல்லது நம்மளுடைய முன்னோர்களோ பார்க்காத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான மழை, அதை இந்த மக்கள் இதற்கு பிறகு சந்திப்பார். 2027 மே மாதம் வரைக்கும் சந்திப்பார்கள். நாமெல்லாம் யாரும் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வெயிலினுடைய உச்ச கொடூரம் மிக அதிகமாக இருக்கும். அப்ப வெயிலினுடைய கொடூரம் அதிகமான என்ன ஆகும்? தேவையற்ற வியாதிகள் எல்லாம் வரும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல இப்படிப்பட்ட பனியும் இருக்கா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவிற்கு உண்டான பனிப்பொழிவுகள் ஏற்படும். அந்த வெள்ளைக்கார நாடுன்னு சொல்லுவாங்க அமெரிக்கா, இதுவரை அவர்கள் பார்க்காத மிகப்பெரிய வெள்ளக்காடாக அந்த அமெரிக்கா மாறும். இதெல்லாம் இந்த இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது ஆகஸ்ட்ல பேசிட்டு இருக்கோம் இல்லையா? செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 2027 மே மாதம் வரைக்கும் படிப்படியாக நடக்கும், நடந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் எல்லா சித்தர்களுமே எழுதியிருக்காங்க. நான் குறிப்பா அந்த 2 சித்தரை பத்தி மட்டும் சொல்லிடுறேன்.